என்னோட நேம் மார்க்கோ. நான் இப்போ கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள சக்ஸஸ் சீக்ரெட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்றத நம்ம எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் ஏ சக்ஸஸ்ஃபுல் வெஸ்டேஜ் பிஸ்னஸ். நம்ம எப்படி நம்ம இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு டிப்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 100% ஒரு ப்ராடக்ட் யூஸராக இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல யாராவது ஒருத்தர் இதை ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல உங்களை பொறுத்தவரையில யாரை பொறுத்தவரையில யாருமே சக்சஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் அப்படின்றது நம்ம இதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான 2 டேர்ம்ஸ் அப்படின்றது. ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக் ஏ கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்றது தான். எப்படி நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்றத ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்ல போறேன். இது நம்ம ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேர் அப்படின்றது எழுதுறதுக்கு நம்ம முன் வரும்போது நமக்கே தோணும் இவங்கெல்லாம் கண்டிப்பா வரமாட்டாங்க, நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் அப்படின்றது வரும். ஸோ அப்போ நம்ம இங்க யாரையுமே நம்ம ப்ரீஜட்ஜ் அப்படின்றது பண்ணக்கூடாது. நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்றது எடுக்கிறோம் அப்படின்னா அதுல என்னென்னலாம் செய்யணுமோ அந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து யாராவது ஒருத்தராவது நல்லா எதாவது பண்ணணும்னு நினைச்சு தேடிட்டு இருக்கிற பர்சனா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போய் கிடைக்கும். ஸோ எப்படி இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை மேக் பண்றது அப்படின்றத நான் இங்க போட்டு காட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்றத இன்னும் அடுத்தது விலாவரியா ஒரு இதுல நான் உங்களுக்கு சூப்பரா காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அப்படின்றத யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற எஃப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். எப்படி நம்ம இந்த லிஸ்ட் அப்படின்றது எழுதாம பாருங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஸோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்றத எழுதுவோம். அடுத்தது பாருங்க ஆர். ஸோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை தவிர்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்களோட நம்பர்ஸ் கூட உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அடுத்தது நீங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றது கவர் பண்ணும்போது இதுலயே நிறைய ஏகப்பட்ட பேர் அப்படின்றது வந்துருவாங்க. அடுத்தது பாருங்க இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லி பார்க்கும்போது உங்களோட சொந்தத்திலே அப்படியே நீங்க தூரத்து சொந்தத்திலே எங்கேயோ ஒருத்தர் பெரிய ஒரு ஆளா டாக்டரோ, அட்வொகேட்டோ, போலீஸோ, இன்ஜினியரோ இல்ல பெரிய பெரிய லெவல் பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றத சொல்றோம். ஸோ அவங்களுக்கும் நீங்க இன்வைட் பண்ணணும். யாருமே நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல நீங்களா ப்ரீஜட்ஜ் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்கம் இருக்குது, ஏற்கனவே பெரிய லெவல்ல தான் வளர்ந்துருக்காங்களே, அவங்களாம் இதெல்லாம் பண்ண போறாங்களா, இந்த மாதிரிலாம் நீங்க திங்க் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்க இ எனிமீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆகாதவங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சண்டை போட்டிருப்போம், நம்ம பேசாம இருந்திருப்போம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்வைட் அப்படின்றது ஒன் டைம் பண்றது மூலமா ஒருவேளை அவங்களுக்கு அது சரியா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பண்றது கூட வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க நெய்பர்ஸ், என் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெய்பர்ஸ். அப்படி பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, உங்க வீட்டுல பால் பாக்கெட் போடுறவங்க, இல்லாட்டி பேப்பர் போடுறவங்க, இல்ல பக்கத்துல டீ ஷாப் அப்படின்றது வச்சிருக்கிறவங்க, இல்லாட்டி ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க, பார்பர் ஷாப் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட நம்ம அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் வழக்கமா நம்ம பேசிட்டு இருக்கிற ஆட்கள். பக்கத்துல தெருவுல இந்த நம்ம பால் பாக்கெட் போடுறவங்கள்ட்ட பேசுவோம், நம்ம மாசத்துக்கு ஒரு டே முடி வெட்டுறது கடைக்கு போவோம். ஸோ அப்ப எல்லாருமே நம்ம தெரிஞ்ச பர்சனா இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்க ட்ரீமர்ஸ். ஸோ ட்ரீமர்ஸ் அப்படின்றது யாருன்னு சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அப்படின்றது எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு கொரோனா வந்திருக்கும், அந்த பிசினஸ் பண்ண முடியாம ஃபெயிலியர் சந்திச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்கள கூட நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்களையும் இந்த கான்டாக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது நான் வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூட நீங்க வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றத எடுத்துக்கங்க. அப்புறம் எனக்கு எல்லாமே இருக்குது, பெரிய ஆளா தான் உங்களுக்கு பணம்லாம் ஒரு முக்கியமே இல்லை, ஆனா ஒரு ஐடென்டிட்டியை நான் கிரியேட் பண்ணணும் இந்த உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஸோ அவங்களுக்கும் நீங்க இன்வைட் பண்ணலாம். அப்புறம் சம்திங் நான் ஏதாவது இந்த உலகத்துல பிரயோஜனமா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கிறாங்களா? ஸோ அவங்களுக்கும் நீங்க இன்விடேஷன் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ யாருனே நமக்கு தெரியாம இருப்பாங்க. நம்ம இப்பதான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஜஸ்ட் ஒரு டிராவலிங்காக எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருப்போம், இல்லாட்டி இங்க இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் டிராவல் பண்ணிருப்போம், இல்லாட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்திருப்போம். ஸோ அப்படியே டிராவலிங்ல நம்ம மீட் பண்ணி ஒரு சிலர்ட்ட கொஞ்சம் நவுந்து நில்லுங்களேன், நான் உட்காந்துக்கிறேன் இப்படிலாம் சொல்லி பேசும்போது ரெகுலரா அவங்கள பார்க்க நம்ம என்னமோ பழகிருக்கோம். ஸோ அவங்கள கூட நீங்க இந்த ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, தெரிஞ்சவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகும்போது அங்க ஒரு கும்பலா இருப்பாங்க. ஸோ அங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு செட் ஆவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்க ஃபோன் நம்பர் வாங்கி ஸ்டேட்டஸ் வாங்கி அதுதான் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்களையும் இந்த கான்டாக்ட் லிஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஒரு பர்சன் நம்ம விஷயத்தை ஜாயின் பண்ணி இது அடிப்படையில ஒருத்தங்க வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டை மேக் பண்றாங்கன்னா
மினிமம் கண்டிப்பா சொல்றேன் 200க்கு மேல இருக்க கான்டாக்ட் அப்படின்றது அவங்களால எழுத முடியும். இப்போ பெரும்பாலானோர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நானும் கான்டாக்ட் லிஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி 1 வீக் கழிச்சு எல்லா கான்செப்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறோம். நாமளாவே ப்ரீஜட்ஜ் பண்ணி நாமளா ஃபில்டர் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்மளே ஒரு ஃபில்டர் பண்ணி எழுதி எழுதி பார்த்தா கூட அங்க 25 கான்டாக்ட் மேல வர்றது இல்ல. காரணம் என்ன? நம்மளே முன்னாடியே ப்ரீஜட்ஜ் பண்ணிக்கிறோம். நமக்கு பண்ண தெரியல. சோ செப்பரேட்டா நீங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இம்பார்ட்டன்ட் பர்சன், எனிமீஸ், நெய்பர்ஸ், ட்ரீமர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லி பிரிச்சு எழுதி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன் 200க்கு மேல இருக்கிறவங்களோட பேர் நீங்க எழுத முடியும். இதுல உங்களுக்கு தேவையானவங்க வெறும் 6 பேர். கிரவுன் டைரக்டர் ஆகிறதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 6 பேர் தான் உங்களுக்கு தேவை. சோ அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அவங்களே நிறைய பேர் ஃபில்டர் ஆயிடுவாங்க. சோ அப்போ ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். யாரை நம்ம இங்க டைரக்டரா கொண்டு போக போறோம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறது கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா, சோ நமக்கு எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இந்த மாதிரி நம்ம டைலாக் சொல்றதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கான்டாக்ட் அப்படின்றது கிடைக்கும். சோ இதுல நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா பார்க்கும்போது நம்ம வீட்ல ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க போன்ல கூட எடுத்து பார்க்கலாம். சோ அப்ப பாருங்க 200 கான்டாக்ட் இல்ல, அங்க அதிகமாவே வரும். நம்ம வீட்ல அப்பா இருப்பாங்க, இல்லாட்டி அம்மா இருப்பாங்க. அவங்க 2 பேரோட போனையும் எடுத்து அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் வேற எழுதி வச்சோம்னா அது எங்கேயோ பேர் அப்படின்றது கான்டாக்ட் லிஸ்ட் வந்துருவாங்க. சோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஸ்லைட் அப்படின்றது நான் மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் குரூப்ல கூட நான் ஷேர் பண்றேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா சக்சஸ் சீக்ரெட் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வெஸ்டேஜுக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கிறதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சக்சஸ் பண்ணணும். அப்படி சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ச் டைரக்டா மினிமம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த பிரான்ச் டைரக்டருக்குள்ள எல்லாருமே அந்த அக்குமுலேஷன் பாயிண்ட்டுக்குள்ள எல்லாருமே போயிடுறாங்க. இந்த வெஸ்டேஜுக்குள்ள டிராவல் பண்ணாலே அந்த பாயிண்ட் எல்லாம் தாண்டி தாண்டி போயிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டீமோட அங்க நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்றதான் மெயினான விஷயம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியை பத்தி ஒரு சில